Hey guys, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாபை பேஸ் பண்ணி உங்களுடைய நாலேஜஸையும் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் உங்களுடைய ஃபியூச்சரை வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் எஜுகேஷன். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே இயர்லியராக இதை கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் முடிச்சு எப்படியும் ஒரு ஜாபுக்கு போவீங்க. அப்போ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற மணியை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்பவே சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே சீக்கிரமாக செட்டில் ஆக முடியும் லைஃப்பில். அந்த சேம் டைம் நீங்கள் ஈஸியாக வந்து ரிட்டையரும் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இந்த காலேஜ் டேஸ்லேயே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா இருக்குது, கரெக்டான ஒரு பிளான் இருக்கும். எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபியூச்சரை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் இந்த காலேஜ் டைம்லாம் உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ மணிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ கம்மியான மணியில் எப்படி ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாங் டேர்மில் ஒரு பிக் அமௌண்ட் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Stay tuned, this is Abin, welcome to my channel. Thanks to Real for sponsoring this video. Real வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா Real வந்து உங்களுக்கு டாப் அண்ட் கம்பெனிஸ், அதாவது 200+ மேலே உங்களோட டைப்பில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பிஸ்னஸ் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதில் ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அண்ட் இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரியுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ரீலெவலில் 30 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் ரீலெவலுக்கு வந்து ஆப்பும் இருக்குது, மொபைல் ஆப்பும் இருக்குது. ஸோ அந்த மொபைல் ஆப்போட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டெஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்லாட்டையும் வந்து மொபைல் ஆப்லேயே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுடைய பிசி இல்லை லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை டேரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் வந்து ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஸ்கோர் பண்ணவங்க எல்லாருடைய லிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் பேஜோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இப்போ ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேரண்ட்ஸ் போய் கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணு, இல்லை வந்து ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6%, 7% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜில் அவங்க அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அது போதுமான நிலமையில் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து அவங்களோட ஏஜ் தான். உங்களுடைய ஏஜுங்கிறது அவங்களோட ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டைமில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா உங்களால் உங்கள் லைஃப்பில் வந்து எப்பவுமே ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் உங்கள் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்கேஸ் அவங்க லாஸ் ஆனாங்கன்னா அவங்களோட லாஸும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பை நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிடும். பட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏஜில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்காது. ஸோ உங்கள் பேக்கெட் மணி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உங்களுடைய 20ஸ்லேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாலேஜுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் எந்தெந்த மாதிரி பிளான் பண்ணலாம், எப்படி நம்ம பிளான் பண்ணால் நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஓனாகவே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த ஏஜில் நீங்கள் ஒரு ரிஸ்க் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், ரிஸ்க் இருக்கிற இடத்துல பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் வந்துருக்கும். பட் கரெக்டான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இடம் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற 2 இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஷேர் மார்க்கெட், இன்னொன்று வந்து கிரிப்டோ கரன்சி. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நிறைய ப்ரிடிக்ட் பண்ண தெரியுது. நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டான ஸ்டாக்கை வாங்குறீங்க, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சே நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 1 or 2 இயர்ஸ் ஜாபுக்கு போயிட்டு அந்த சேவிங்ஸை வச்சு நீங்கள் கன்யூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை வச்சு உங்கள் லைஃப் நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லேர்னிங்கை வந்து இதை பார்ட் டைமாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் இயர்லியராக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் கீழே இருக்க லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த ஆர்டிக்கலை போய் படிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன, அது எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 10,000, 20,000 அந்த மாதிரி அமௌண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஈவன் நீங்கள் 50 rupees, 100 rupees இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எதனால் ஷேர் மார்க்கெட்டில் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம இதை நீங்கள் ஒரு லேர்னிங்காக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து ஸ்டாக் வந்து ஏறுது இறங்குது, அண்ட் எந்த மாதிரி நியூஸ் வந்தால் எந்த மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அதை கற்றுக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாங் டேர்மாக இதில் இருக்கீங்களோ
பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும், கோவிட் வந்துச்சு. இந்த கோவிடில் வந்து ஷேர் மார்க்கெட் எந்த மாதிரி டிப் அனுச்சு, எந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து மார்க்கெட்டில் கொடுத்துச்சு இந்த கோவிட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோவிடில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் தெரியும் உங்கள் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கணும், ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எந்த விதத்தில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் ஒரு 1 lakh 10 yearsக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மைட் பி 6% இருந்தீங்கன்னா ஒரு 60% ரிட்டர்ன் வந்துருக்கும். ஸோ காம்பவுண்டிங் அதெல்லாம் சேர்த்து ஒரு 70% வந்திருக்கு அப்படின்னா ஒரு 10 yearsல மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு வந்து 1 lakhங்கிறது 2 lakh மட்டும் தான் கன்வெர்ட் ஆயிருக்கும். பட் அதே ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் இல்லாமல் நிஃப்டி 50 சொல்லுவாங்க. நிஃப்டி 50னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 50 ஸ்டாக்ஸ் தான் அந்த நிஃப்டி 50ல லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக்கில் ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி. இந்த சன் டிவி ஸ்டாக் வந்து 2010ல் ஆல்மோஸ்ட் லைக் 130 rupees அந்த ப்ரைஸ் தான் இருந்துச்சு சன் டிவி. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 530 தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 400% மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இட்ஸ் லைக் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போதைக்கு 5 lakh இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்குங்கிறது ஒர்க் ஆகும். இல்லை நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ட்ரேடிங் ஆரம்பிச்சிருவாங்க. டே ட்ரேடிங், அப்புறம் வந்துட்டு ஈவன் ஸ்விங் ட்ரேடிங் கூட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டான ரிட்டர்ன்ஸுங்கிறது கிடைக்காது, கரெக்டான ஒரு நாலேஜுங்கிறது கெயின் ஆகாது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் லோ ரிஸ்கில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதே வந்து ஒரு லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 yearsல எந்தெந்த மாதிரி இவங்க வந்து எஃபோர்ட் போட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த எஃபோர்ட்டுக்கு அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அந்த ப்ராஃபிட் வரும்போது தான் ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து டிஸ்கரேஜ் ஆக மாட்டேங்க ஈஸியாக. ஸோ இனிஷியலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ட்ரேட்லேயே அவங்களோட மொத்த அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணிவிட்டு இது சுத்தமாக கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அதே மிஸ்டேக்கே நீங்கள் பண்ணாதீங்க. இனிஷியலாக போகும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் ஒரு 4 years 5 years தான் ரொம்பவே வந்து பீக்காக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கிரிப்டோ கரன்சிங்கிறது அந்தளவுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. இப்போ வந்து என்னதான் ஃபியூச்சர் ஆஃப் மணி வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னாலும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாங்கிற மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் கிரிப்டோ கரன்சியை பற்றி கேட்டாலே அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலையோ இல்லை எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே இல்லாத ஒரு கம்பெனிலையோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கணும், அவங்களோட கேல்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கிரிப்டோ கரன்சியை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேட்டாவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு 1% 2% ஏறுனுச்சு அப்படின்னா இது ஒரு நார்மலான விஷயமா தான் இருக்குது. இது ஒரு வேர்ல்டு வைட் கரன்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வேர்ல்டு வைட் கரன்சியை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கரன்சி பார்த்தீங்கன்னா டாலர் தான். டாலர் வந்து 1% ஏறுனுச்சு அப்படின்னா அது வேர்ல்டு வைட் பெரிய ஒரு நியூஸாக இருக்கும். பட் இந்த கரன்சி ஒரு நாளைக்கு 5% 6%லாம் ஏறுது. பட் அந்த ஒரு பெரிய நியூஸுங்கிறது யாருக்குமே இருக்கிறதே இல்லை. அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு லாங் டேர்முக்கு குட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியை கற்றுக்கலாம். அண்ட் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கும் அதில் இருக்க டெக்னிக்கல் சார்ட்டும் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டோட ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு நிறைய மணி இருக்குது, நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 2 பிளாட்ஃபார்ம் ஓகேன்னு சொல்லுவேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா, இன்னொன்று வந்து அப்ஸ்டாக். இது தவிர பேங்க் பேஸ்டு நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் இனிஷியலாக போகாதீங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி ஒரு 1000 போட்டு ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது செல் பண்ணும்போது உங்களோட டிபெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 1000 தான் இருக்கும், இல்லை 990 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சார்ஜஸ் அந்தளவுக்கு பிடிச்சிருவாங்க. பட் இந்த ஜீரோதா அப்ஸ்டாக்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை. ஸோ இதில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த பேங்க்லேருந்து வரக்கூடிய டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த அளவுக்கு நல்லா இருக்கவே இருக்காது. பட் இந்த ஜீரோதா அண்ட் தென் இந்த அப்ஸ்டாக்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மொபைலே நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள்.
நான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி ஆல்ரெடி சில வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய வியூஸ் வரல அப்படிங்கிறனால அதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போது சில வீடியோஸ், சில பேசிக்ஸ் மட்டும் சில வீடியோஸ் வந்து என்னோட ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ சில விஷயங்கள் நான் அந்த சேனலில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால இந்த வீடியோ. ஸோ இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.